பிறந்த நாளால ஒரு பிரதமர் தன்னுடைய பதவியே இழந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? 1996ஆம் ஆண்டு தாய்லாந்தின் பிரதமராக இருந்தவர் தான் பேன் அண்ட் சில்பா அர்ச்சாம். இந்த சில்பா அதிகமா போய் பேசக்கூடியவர். அப்படிதான் அவருடைய பிறந்தநாள் பத்தியுமே அவர் போய் பேசி இருந்திருக்காரு. அவருடைய பிறந்தநாள் ஜூலை மாசம் வந்திருக்கு. ஆனா சம்பந்தமே இல்லாம ஆகஸ்ட் 19ஆம் தேதி 1996ஆம் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடி இருந்திருக்காரு. நாடு முழுக்கவே தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாட வச்சு இருந்திருக்காரு. இது எல்லாருக்குமே பிடிக்கல. அவங்க கட்சி ஆளுக்கே பிடிக்கல. உங்க பிறந்தநாள் வந்து ஜூலை மாசம் தானே வருது, எதுக்காக ஆகஸ்ட் மாசம் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னுடைய ஜோசிக்காரன் இந்த மாதிரி சொல்லியிருந்தான், ஆகஸ்ட் 19ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடினாதான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதால நான் ஆகஸ்ட் மாசம் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஆனா உண்மையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அமெரிக்காவின் அதிபராக இருந்தவர் பில் கிளின்டனுடைய பிறந்தநாளும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி. ஒரு அமெரிக்க அதிபர் பிறந்தநாள் கூடவே என்னுடைய பிறந்தநாளும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஈஸியா மக்களை மேனிபுலேட் பண்ணலாம். பாருங்க, நானும் அமெரிக்க அதிபருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்ல முடியும்னு நினைச்சு அவர் ஆகஸ்ட் 19ஆம் தேதி பிறந்தநாளை கொண்டாடி இருப்பாரு. இது மட்டும் இல்லாம எக்கச்சக்க பொய்களை பேசியிருக்காரு, எக்கச்சக்க ஊழல்களும் பண்ணியிருக்காரு. இதனாலே காண்டான கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணிட்டாங்க, இவருடைய ஆட்சியை கவிழ்த்தே விட்டுட்டாங்க. வெறும் 2 வருஷத்துல இவருடைய பிரதமர் பதவியானது பறிபோயிருச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம ஊர்லயும் போய் பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்காரு. யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இவர் இந்த பையன் மட்டும் சொல்லலாம், 2008ல் கள்ள ஓட்டு போட்டு இவர் 5 வருஷம் அரசியலில் பயணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து அரசாங்கத்தால தடை விதிக்கப்பட்டிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பொய் இவர் சொல்லியிருக்காரு.